எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் எடிட் பண்ணி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பார்த்திங்கன்னா 4 மணிக்கெலாம் நான் எந்திரிச்சிருவேன். ஏன்னா ஆகோக்கு ஸ்கூல் இருக்கிறனால அந்த டைமுக்கு எந்திரிச்சா தான் எனக்கு அவனை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என்னோடய வெயிட் லாஸ்க்கு நான் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு தனியாக ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் போதுமானதாக இருக்கும். ஸோ 4 மணிக்கு எந்திரிச்சா தான் நான் ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியும். ஒரு 4:30 5 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். அதனால் கொஞ்சம் அரை மணி நேரம் முன்னாடியே நான் எந்திரிச்சிருவேன். 4 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா எந்த வீட்லேயுமே லைட் இருக்காது, வெளி லைட்டு மட்டும் எரியும். பட் நான் மட்டும்தான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பேன். இந்த மிக்சி சத்தம், குக்கர் சத்தம் அதெல்லாம் போட்டுட்ருக்கோம் எங்களோட வீட்டில் தான். என்னோடய ஹஸ்பண்டும் பசங்களும் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு எந்திரிச்சு வருவாங்க. தொடக்கத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா அது புது வீடுன்றனால, அதுவும் பெரிய வீடு. எனக்கு ஒரு சின்ன வீடாக இருந்தால் எனக்கு பயமாகவே தெரியாது. ஒரு ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு அந்த மாதிரி. பட் இது பெரிய வீடாக இருக்கிறதுனால எனக்குள்ளே மனசுக்குள்ளே தோணும், அந்த ரூம்குள்ளே யாரோ இருக்காங்களோ, அங்கே யாரோ நிற்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இருட்டாக இருக்குமா வெளியில் பார்க்கையில், அப்போ கொஞ்சம் பயமாக இருந்தது ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா எனக்கு பழகிடுச்சு. வேறு வழி இல்லை, நம்ம எந்திரிச்சு தான் ஆகணும்ல, காலையில் சாப்பாடு ரெடி பண்ணணும்ல. ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஃபேமிலிக்காக, என் ஹஸ்பண்டும் என்னோடய பசங்களுக்காக அவங்களுக்கு ஹெல்த்தியாக ஏதாவது ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய வெயிட் லாஸ்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு தோசை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். இட்லி தோசையே செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. ரெகுலராக காலையில் டிஃபன் செய்வேன், இல்லைனா மதியம் அதுக்கப்புறம் லஞ்சு செய்வேன். அதுவே எனக்கு பார்த்திங்கன்னா டைமே இல்லாத மாதிரி ஆயிடுது. காலையில் இட்லி, சாம்பார், சட்னி இந்த மாதிரி செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் 2வது பையனுக்கும் சாப்பாடு, முகிலுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப பாத்திரத்தை விளக்கி நான் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயும் என் ஹஸ்பண்டும் அவன் லஞ்சுக்கு வந்துடுறாங்க பையனை கூட்டிகிட்டு. ஸோ எனக்கு லஞ்சுக்கு தனியாக சமைக்கிறதுக்கு டைமே இல்லாத மாதிரி இருந்தது. அதனால காலையிலேயே மொத்தமாக சமைச்சிடுறது, காலையிலேக்கே அதே கொடுத்துறது, மதியத்துக்கும் அதே கொடுத்துறது மாதிரி இருந்தேன். அப்புறம் வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி மட்டும்தான் காலையில் டிஃபனு அந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசை செஞ்சுட்டு ஆதவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணுமா, அதுக்காக பணியாரம் செஞ்சுக்கலாம், இனிப்பு பணியாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மாவு சேம் அதே தோசை மாவில் எடுத்து கொஞ்சம் ப்ரௌன் சுகர் மட்டும் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா அது அந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி அந்த இனிப்பாக அது வந்துடும். ஸோ இன்றைக்கி முட்டை தோசை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு, அதுக்கு சாம்பார் சட்னி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் பார்த்தேன். பீர்க்கங்காய் வாங்கிட்டு நிறைய ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு. அதை வச்சு ஒரு தொக்கு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா வாரத்தில் எப்படியும் நாங்கள் மார்க்கெட் போகையில் வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா இங்கே எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு காய்கறினே சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை பொரியெல்லாம் போட்டு வைக்கும்போது. அதை விட இது கிரேவி வைப்பாங்க, தேங்காய் அதெல்லாம் அரைச்சி போட்டு, அதுவுமே நல்லாயிருக்கும். சாப்பாடு, தோசை, இட்லி எல்லாத்துக்கு கூடயுமே வச்சு சாப்பிட்லாம். ஸோ அதை தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் நான் வெளியில் போகவே மாட்டேங்க. ஏன்னா விடிஞ்சாதான் வெளியில் போவேன். நான் செம்ம பயந்தங்குழி, வீட்டுக்குள்ளேயே தான் நான் இருப்பேன். கொஞ்சம் நேரம் நான் என்ன பண்ணுவேன்னா பாட்டு போட்டு விட்ருவேன். ஸோ பாட்டு போட்டுட்டோன்னா நம்ம கூட யாரோ பேசிகிட்டே இருக்கிற மாதிரியே தோணும். ஸோ அதனால் எனக்கு அந்தளவுக்கு பயமே தெரியாது. பாட்டு போட்டு விட்டு அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அப்படியே நமக்கு அப்படியே டைம் போயிடும். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் மேலே தூங்கிட்டு இருந்தவங்க அப்படியே எந்திரிச்சு வந்துடுவாங்க. கீழே இருந்தால் கூட பரவாயில்ல, மாடியில் தான் பெட்ரூம் இருக்கா. ஸோ அதனால் அங்கே தூங்குவாங்க, நம்ம மட்டும் தனியாக கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் சில நேரம் பயமாக இருக்கும். இப்போ பழகிடுச்சுங்க, என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணி தானே ஆகணும். ஸோ பீக்கங்காய் நல்லா தோல் சீச்சிட்டு அதை சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை குக்கர்லேயும் பண்ணலாம், நார்மலாக நம்ம எப்பவும் குழம்பு வைக்கிற மாதிரி பாத்திரத்துலேயும் பண்ணலாம். பட் குக்கரில் காய்கறிகள் எல்லாம் வேக போடுறது நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நம்ம மூடி போட்டு ரொம்ப ப்ரெஷரில் வேக வைக்கும்போது இந்த காய்கறிகளோட சத்தெல்லாம் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. கீரையை எப்படி மூடி போட்டு வேக வச்சா அதோட சத்தெல்லாம் போகுதோ அதே மாதிரி காய்கறின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகளை ஒரு ஆஃப் குக்காக அந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது. இங்கே உள்ள புருனேல உள்ள ஹோட்டலுக்கெல்லாம் நாங்கள் போன போதெல்லாம் அந்த சூப் அந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணுவோம். மட்டும் இல்லாமல் ஒரு சில டிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா காய்கறி பாதி வரை தான் வேக வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி ரொம்ப கம்ப்ளீட்டாக வேக வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ஹெல்தி தான். ஸோ ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல, எந்த அளவுக்கு வேக வைக்கணுமோ அந்தளவுக்கு வேக வச்சுருது. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் சோம்பு,
பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். கறி குழம்பு மாதிரியே இருக்கும் இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்க்குறனால. ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ காலையில் இது தோசையோடு வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் மதியம் வந்து ஏதாவது குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்ருக்கேன். இருந்தாலும் டைம் இருக்காது, நம்ம கடன்னு வேலை பார்க்கணுங்க. காலையில் இந்த மாதிரி டிஃபன் செஞ்சுட்டு மதியம் சாப்பாடு அந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்கணும். அதனால தான் இந்த டிஃபனே செய்யாமல் வந்துட்டு ஒரே சமையலை சமைச்சிட்ருந்தேன். சரி வந்து முகிலுக்கு வந்து இட்லினா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்காகவே வாரத்தில் வந்துட்டு தனியாக செஞ்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, இன்றைக்கி எல்லாத்துக்குமே வந்து இட்லி தோசை அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிட்டேன். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி எல்லாமே 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா கரிஞ்சு போயிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிரேவி டைப்பில் வரும். ஸோ வந்து அந்த மசாலாலாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா பீர்க்கங்காய் வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து சொரக்காய் வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் சவுசவுக்காய் அந்த மாதிரி தண்ணி காய்கறிகள் என்ன இருக்கோ அது கூட வச்சு பண்ணலாம். வெள்ளை பூசணிக்காய் வச்சு பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ எல்லா பீர்க்கங்காயுமே அதில் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த காயிலே பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி சத்து இருக்கும். நம்ம மூடி வச்சு வேக வச்சோன்னு வைங்களேன், அவ்வளோ தண்ணி வந்துடும். ஸோ இந்த முட்டை போட்டெல்லாம் பொரிக்கும் போது மூடியே வைக்க மாட்டாங்க, ஓப்பன்லேயே வச்சு தான் கிளறி விடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இல்லை வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த காய்கறி. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை மூடி வச்சிடுறேன். ஏன்னா வந்து நம்ம கிரேவி மாதிரி தானே பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி வேணும். ஏன்னா தோசையோடு வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய், சீரகம், சோம்பு, இது பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா அதை போட்டு நான் மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு அதோடு சேர்த்துக்க போகிறேன். இது சேர்க்கும் போது தான் இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் தான் வந்து அந்த பீர்க்கங்காய் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து ஒரு கையளவு தேங்காய் எடுத்தால் போதும். அதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பீர்க்கங்காய் வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். இந்த பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, அதில் இருந்த தண்ணி தான் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு பாருங்கள். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சிம்லேயே போட்டுக்கலாம், அடி பிடிச்சிரும். ஸோ சிம்மில் போட்டுட்டு நம்ம வந்து அரைச்ச அந்த தேங்காய், சீரகம், சோம்பு இது எல்லாமே நல்ல மணம் கொடுக்கும். அதையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நமக்கு கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை இல்லைனா புதினா இலை அந்த மாதிரி சேர்த்தா கூட இன்னுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்தனால கொஞ்சமாக உப்பு மட்டும் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா தேங்காய் எக்ஸ்ட்ரா சேர்க்கும்போது அந்த ஆல்ரெடி காய்க்கு மட்டும்தான் உப்பு சேர்த்தோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோன்னே அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து நான் பணியாரத்துக்கு வந்து நல்லா இது ப்ரௌன் சுகர் போட்டு வச்சுருந்தேன்ல, அதை வந்து நல்லா மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இனிப்பு வந்துருந்துச்சு மாவில். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பணியாரம் சுட்டுடலான்னு சொல்லிட்டு பணியார கல் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஒரு சில பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கேட்குறீங்க, இந்த கல் வாங்கி எனக்கு வந்து ஊருக்கு அனுப்பிவிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்களுக்கு இந்த கல் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில், எனக்கு ஊருக்கு அனுப்ப சொல்லி. பட் இந்த கல் வந்து நான் வாங்கினது ஒரு மாலில் தான் வாங்கினேன். எங்கள் புருனேயில் வந்து ஒன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து ஒரு மால் இருக்குது, அங்கே தான் வாங்கினேன். ஸோ அங்கே இருக்கான்னு என்னன்னு தெரியல. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அந்த மால் ரொம்பவே தூரம். இந்த கல் வாங்க போனப்போ போனது. இப்போ வாங்கியே வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. அந்த சிஸ்டர் எங்கள் ஊருக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த அனுப்பி விடுற ப்ராசஸ்லாம் எப்படின்னு தெரியல, என்னென்னு தெரியல. பட் என்னால் அனுப்ப முடியுமான்னு தெரியல. நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த கல் அந்தளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த கல் வாங்குறத விட நம்ம ஊரில் கிடைக்கிற பணியார கல்லே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம அந்த திருப்பி போடுறதுக்கு அதுக்கெல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா குழி பணியாரன்றது நல்லா குழி மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கும் பணியாரம் ஊற்றி திருப்பி போடுறதுக்கு. என்கிட்ட பணியாரக்கல் இருந்துச்சுன்னா நான் அதை கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டேன். இல்லாதனால தான் வாங்கினேன். சரி ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இரும்புலேயே கேஸ்ட் அயன்லேயே
பக்கத்துலேயே இருந்தனால தான் வாங்கினேன். ஸோ நான் என்னை பொறுத்தளவுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் எவ்வளவோ வெரைட்டியில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாகவே இருக்கும். நம்ம ஊரில் எப்படியும் ஒரு 1000 ரூபாய்க்குள்ள வாங்கிடலாம். பட் இதை நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $20 பார்த்திங்கன்னா $1200 வருது. ப்ரூனைட் டாலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலர் வந்து நம்ம ஊர் காசுக்கு 60 ரூபா வரும். ஸோ ஒரு $10னா $600, $20னா $1200. அது ஆஃபரில் எனக்கு வந்து ஒரு $3 கம்மி பண்ணி $17 கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு நான் போய் பார்க்கும்போது ஆஃபர் இருக்குமான்னு தெரியலை. ஸோ $1200 போட்டு வாங்கி இதுக்கு கொரியர் சார்ஜ் வேறு இங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு அனுப்பணும்னா அதுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரில. அதுக்கு எப்படி $20-30 அது வரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா வெயிட்டை பொறுத்து இருக்குது. இது எப்படி 3 கிலோவாவது இருக்கும் இந்த கல். ஸோ அதுக்கு நம்ம ஊர்லேயே நிறைய மாடலில் இருக்குது, இரும்பில் இருக்குது, வெண்கலத்தில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதவே நீங்கள் வாங்கி வந்து யூஸ் பண்ணலாம். அதுதான் என்னோடய ஆப்ஷன். நான் வந்து முக்குழி வந்து சுட்டுட்டேன், குழிப்பணியாரம் வந்து சுட்டுட்டேன். ஆதவுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது தான் எடுத்திருந்தேன். ஒரு 5-6 பணியாரம் தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்ருந்தேன் காலையிலேயே 6 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா எந்திரிச்சு வரவே இல்லை. 6 மணிக்கு மேலே ஆகியும். அப்புறம் நான் தான் போய் தூக்கிட்டு வந்தேன். ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல, தூக்கத்தோடு தான் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்க வைக்கிறது எல்லாமே. என்ன பண்ணுறது, ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல. நானே எந்திரிப்பான்னு எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு திரியாக வந்து தூக்கிட்டு வந்தாச்சு. காலையிலே வந்து பசங்களை வந்து கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்றது நமக்கு கஷ்டமாக இருக்கோ இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே ஹோட்டலில் இருக்கும்போதெல்லாம் நல்லா தூங்கி பழகிட்டாங்க. 9 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க அது ஹோட்டலில் இருக்கும்போது. இங்கே வந்து 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவனையும் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு குளிக்க வச்சுட்டு அப்புறம் நான் தோசை தான் ஊற்ற ஆரம்பித்தேன். அவனுக்கு அப்போவே சூடாக ஊற்றி கொடுப்போம் அப்படின்னு. ஏன்னா தோசை வந்து ஊற்றிட்டு அப்படியே வச்சோம்னா ஒரு மாதிரி விரைச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக அப்போவே வந்து தோசை வந்து ஊற்றிக்கிட்டேன். சரி அப்படியே ஒரு முட்டை தோசை மாதிரி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தோசைக்கல்லை பற்றியும் கேட்டிங்க. இந்த தோசைக்கல் நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. இது வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்டோடது. இதுவும் கேஸ்ட் அயர்ன் தான். நான் ஊரில் திருவனந்தபுரத்தில் வாங்கினேன். வந்து ஆன்லைனில் நான் அந்தளவுக்கு பாத்திரங்கள்லாம் வாங்க மாட்டேன். ஆன்லைன்லலாம் எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கையே இருக்காது ஆன்லைனில் வாங்குறதுக்கு. பட் ஓகே, அமேசான்லலாம் வாங்குறது நல்லா தான் வருது. இது வந்து நான் திருவனந்தபுரம் ப்ரெஸ்டீஜ் ஷாப்பில் வந்து டைரெக்டாக போய் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1400 என்னமோன்னு நினைக்கிறேன். பட் நல்ல ஹெவியாக இருக்கும். தோசை சப்பாத்தி ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ இப்போல்லாம் நிறைய இந்த கேஸ்ட் அயர்னில் குக் பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாப்புலராக போயிட்டு இருந்த டைமில் வந்து நானும் இந்த நான்ஸ்டிக் அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக மாறலாம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இரும்பு கல்லில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, இந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா காலத்துக்கும் கிடைக்கும் தலைமுறையாக. இப்போ நான்ஸ்டிக்கு வாங்கினோன்னு வைங்களேன், அது கொஞ்ச நாள்லேயே அந்த லேயரெல்லாம் போய் கோடெல்லாம் விழுக ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஆயிடுது. பட் இரும்பு பாத்திரன்றது அப்படியே கிடக்கும். அப்படியே நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி. பட் இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சும்மா நம்ம நான்ஸ்டிக்கு அது யூஸ் பண்ண மாதிரி சும்மா போட முடியாது. யூஸ் பண்ண உடனேயே இதை கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திரும்ப அடுப்பில் வச்சு எல்லா பக்கமும் ஹீட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திரும்ப அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கணும். அப்போ தான் துருப்பிடிக்காமல் இருக்கும். சும்மா நம்ம கழுவிட்டு அப்படிலாம் வச்சோம்னா துருப்பிடிச்சிரும், வீணாக போயிடும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா விலை கொடுத்து அதிகமாக வாங்குகிறோம்ல, அதை வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஸோ அப்படியெல்லாம் நான் பார்த்துக்கிறனால தான் இந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கிடக்கு. இல்லைன்னா அது வீணாக போயிடும். ஆனால் இந்த கல்லில் வந்து தோசை சுட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்குது நான்ஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஆதவுக்கு வந்து ஒரு தோசை ஊற்றிட்டு அவங்க அப்பாவும் வந்து சாப்பிட்டுட்டு தான் போவார். அவர் எனக்கும் 2 தோசை ஊற்றி டிஃபன் பாக்ஸில் வச்சிரு, எனக்கு டைம் இல்லை, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் அவருக்கும் வந்து 2 தோசை ஊற்றி எப்படி டிஃபன் பாக்ஸில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் 2 முட்டை தோசை தான் போட்டிருக்கேன். அவருக்கும் முட்டை தோசைனா ரொம்ப பிடிக்கும். சரி 2 முட்டை தோசை, அதுக்கப்புறமா 2 பணியாரத்தையும் வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. டைமும் ஆகிடுச்சு, 6:30 மேலே ஆகிடுச்சு. சரி ஆதவுக்கு ஊட்டி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். நல்லா இருந்தது அந்த பீர்க்கங்காய் கிரேவியோட தோசை வச்சு சாப்பிட. நான் சாப்பிடலை, ஏன்னா நம்ம டயட்டில் இருக்கிறதுனால அந்த கிரேவி மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இதுதான் சாப்பிட்டேன். காலையில் வந்து வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டேன். மதியம் லஞ்சுக்கு தான் இந்த கிரேவியோட கூழ் வச்சு சாப்பிட்டேன், கம்மங்கூழ் வச்சு சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் என் பசங்களும் சாப்பிட்டாங்க, நல்லா இருக்கும் சாப்பிட்டாங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆதவுக்கு அந்த பெரிய டப்பாவில் இருக்கிற ஸ்நாக்ஸ், அவனுக்கு ஒரு 3 பணியாரம், கொஞ்சம் முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பிஸ்கட் வச்சுருக்கேன். இவருக்கு 2 குழி பணியாரம், அதுக்கப்புறம் 2 தோசை, முட்டை தோசை, அப்புறம் ஒரு குட்டி கிண்ணத்தில் வந்து கிரேவியும் வச்சுருக்கேன்.
அவர் காலையில் அங்கே போய் சாப்பிட்டுக்கிடுவாங்க, ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து அதை அப்படி ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டு போவாங்க. ஸோ அப்படி தான். அப்புறம் அவனுக்கு ஊட்டிகிட்டு இருக்கலே முகில் முகில் வந்து கீழே படுத்து கிடந்தான். அவனை தூக்கிட்டு கொண்டு போய் சோபாவில் போடுறேன். திரும்ப எந்திரிச்சு வந்து அதே இடத்துல தான் படுக்கிறான். நம்ம சரி தரையில் படுத்து கிடக்கானேன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போய் திரும்பி தூங்கட்டும்னு போய் போட்டால் அவன் எங்கே படுத்தானோ அங்கே தான் வந்து படுப்பானா. சரி ஓகே அப்போ நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவனுக்கு சாப்பாடு விட்டுறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிருங்க. காலையில் ஸ்கூல் கிளப்புறதுக்குள்ளேயும் அப்பா ஒரே டென்ஷன் தான். கிளம்பி போனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்கள், ஒரு மழை பெஞ்சு ஓஞ்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் காலையில் வீடு. ஏன்னா ஒரு ஆளை கிளப்பி அனுப்புறதுக்குள்ளே இவ்வளோ போராட்டம். அப்புறம் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷூவை மாட்டுறதுக்கு ஒரே இது. நம்ம போட்டுவிட்டா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஸ்கூல் படிக்கலை, நான் ஸ்கூல் படிக்கலை, எங்கள் அம்மா எனக்கு தலை சீவி விடுவாங்க. இப்போ எங்கள் அம்மா ரெட்டை ஜடை போட்டு விடுவாங்க ரிப்பன் கட்டி. அப்போ ரொம்ப தூக்கி உச்சந்தலையில் தூக்கி போட்டு விட்ருவாங்களா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அம்மாவை நீங்கள் எனக்கு தலை சீவி விடுறதே நல்லாவே இல்லை அப்படி சொல்லிவிட்டு நான் அவுத்துருவேன். அவுத்து எனக்கு நல்லாவே இல்லைன்னு எங்கள் அம்மா சூப்பராக சீவி விட்டுருப்பாங்க. நான் வந்து அவுத்து நானாக எவ்வளோ கேவலமாக சீவ முடியுமோ அவ்வளோ கேவலமாக சீவிட்டு ஸ்கூல் போவேன். ஆனால் இப்போ என் பையன் நான் சாக்ஸ் போட்டது சரியே இல்லை, என் சாக்ஸு அவன் கலட்டி மாட்டி போட்டுட்ருக்கான். எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. நீயே போட்டுக்கோன்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு போயிட்டேன். அப்புறம் அவங்க அப்பா வந்து போட்டு விட்டாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, சரி அப்போ நம்ம அம்மா மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், நம்மளும் அந்த மாதிரி தானே பண்ணோன்றது. இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளை பண்ணும்போது தாங்க நமக்கு தெரியுது. பாய் சொல்லு முகில், பாய் சொல்லு. அப்புறமா அதுவும் அவங்க அப்பாவும் கிளம்பிட்டாங்க. முகிலுக்கு வந்து பாய் சொல்கிறதா வேலை. முகில் அந்த பாய் சொல்லல அழகாக இருக்கும். அவங்க அப்பா அதை நின்று கேட்டுட்டு தான் போவார். அவருக்கு ஒரு சந்தோஷம், பாய் அப்பா அப்படின்னு சொல்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து முகிலுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு, அவனுக்கு ஒரு தோசை சுட்டு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி ஒரு 7:45 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எக்ஸசைஸு. 7:45 ஒரு 8:20 வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரன்னிங்கோ வாக்கிங்கோ ஏதாவது எக்ஸசைஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 8:30 கரெக்டாக போய் ஏதாவது டக்குன்னு ஜூஸு, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு, ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்தால் டக்குன்னு சாப்பிட்ருவேன். டக்குன்னு 2 முட்டையை வச்சு ஏதாவது பண்ணி சாப்பிட்ருவேன். ஏன்னா எக்ஸசைஸ் காலையில் நம்ம ஈவினிங் பண்ணுறத விட காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறது இன்னுமே நமக்கு நல்ல எஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் ஆரம்பித்தது ஒரு நல்ல விஷயமா வெயிட் லாஸ் வந்து போயிட்டுருக்கு. இது வரைக்கும் வந்து நம்ம ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை வந்து கண்டினியூஸாக நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் பெரிய விஷயம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.